ஃபென்சிங் பண்ணிக்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் வச்சிருக்காருங்க. அதுல வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரி பண்ணி விவசாயம் பண்ண அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் ஃபென்சிங் போட்டிருக்காருங்க. இடம் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கா ஸ்கொயர் டைப்ல பண்ணியிருக்காருங்க. மண்ணு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மண் இருக்கு. மண்ணு வைஸ் வந்து எல்லாமே தெளிவா இருக்குதுங்க. கிணத்து கடற்கல் பக்காவான கல் யூஸ் பண்ணியிருக்காரு. இருக்கிற நல்ல ஹெவியான கல்லா சூஸ் பண்ணி பண்ணியிருக்காருங்க. அடுத்த விஷயம் மெட்டீரியலுங்க. இதுலதான் கஸ்டமர் ஏமாந்துருக்காருங்க. மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. ரொம்ப லோ குவாலிட்டி செலக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி இதை பத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் பார்த்தாலே தெரியுது. எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற ஏரியாவே பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து நெருப்பு வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு இருக்குதுங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா இங்க வேஸ்ட் கொட்டி இருக்காங்க. அந்த வேஸ்ட்டை வந்து சுத்தம் பண்றதுக்கு பதிலா மொத்தமா நெருப்பு வச்சு அழிச்சிடலாம் அப்படிங்காக பண்ணியிருக்காங்க. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. கம்பியே பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல அதாவது பூராவே துருவேறி நிக்குதுங்க. இருக்க நார்மல் துருவை விட ரொம்ப ஜாஸ்தியா துரு ஏறி இருக்குதுங்க. இது காரணம் அதுக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம வாலண்டியரா போய் நெருப்பு வச்சதா காரணங்க.